எனது அன்பின் மாலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற இடம் காரைக்குடியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட மணிமண்டபம். கவியரசர் அவர்கள் காரைக்குடிக்கு அருகில் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் 1927ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். அங்குள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். அவர் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றி உலகளாவிய சாதனைகள் புரிந்துள்ளார். ஐயா அவர்கள் ரஷ்ய நாட்டுக்கு சென்றுள்ளார். அவர் தமிழக சட்டப்பேரவையினுடைய அரசவை கவிஞராக செயல்பட்டுள்ளார். கவியரசர் ஐயா அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி முதல் புரட்சி தலைவி அம்மா வரை அனைத்து அரசியல் தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துள்ளார். அவரை விரும்பாத தலைவர்களே இல்லை என்று கூறலாம். அவர்கள் அனைவருடைய புகைப்படமும் இங்கே மாற்றப்பட்டுள்ளது. இப்படி ஒரு அரிய மணிமண்டபத்தை அவருக்காக அமைத்தவர் யார்னா டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த மணிமண்டபம் காரைக்குடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்தில் பத்திரிகை ஆசிரியராக செயல்பட்டுள்ளார். டெய்லி வரக்கூடிய நாளிதழ் மேகசினுடைய ஆசிரியராகவும் செயல்பட்டுள்ளார். பட்டி தொட்டி முதல் பாமர மக்கள் வரை மெத்த படித்தவர்கள் வரை அவருடைய கவியை விரும்பாதவர்களே இல்லை என்று கூறலாம். இப்படிப்பட்ட மணிமண்டபத்துக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். இதை பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்படிப்பட்ட அரிய இடத்தில் அமைந்துள்ள புகைப்படத்தை பார்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் தமிழக ஆளுநர் அவர்களுடன் இது வந்து ரஷ்ய நாட்டுக்கு திரும்பி வந்தப்பே இருக்குது. கண்ணதாசன் கவியரசர் அவர்கள் திருமண குளத்தில் இருந்த பொழுது எடுத்த அரிய புகைப்படங்கள் அப்படிங்கிறது. அவர் காரைக்குடிக்கு அருகில் உள்ள காரைக்குடி என்றாலே நமக்கு நகரத்தார் அப்படின்னு தெரியும். செட்டியார்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு தெரியும். ஐயா அவர்களும்